ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜீசஸ் அப்பொழுது அவர் ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். நாம் ஒரு மரத்தையோ செடியையோ நம்ம வைக்கிறோம். நாம் ஒரு மரம் செடி வைக்கிறோன்னா அதனிடத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? பலனை எதிர்பார்ப்போம். அது எப்படி நமக்கு எந்த விதத்தில் எவ்வளவு காலத்தில் நமக்கு கனி கொடுக்குறதுங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த எதிர்பார்ப்போடு கூட தான் நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு செடியை வைப்போம். அதிகப்படியாக ஒன்று அது காய்க்கலாம், இல்லை அது கனி கொடுக்குற மரமாக இருக்கலாம். சிலது நிழலுக்குன்னே வைப்போம். ஆமாம் தானே? நிழலுக்குன்னே வைப்போம். இப்படி பல விதத்தில் நம்ம செடி ஒரு எதிர்பார்ப்போடு மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். எதிர்பார்ப்பு இல்லாமல் எதையுமே வைப்பதில்லை. அதே போல் அந்த தோட்டக்காரன் ஒரு செடியை வைக்கிறார். வைத்து விட்டு அதனிடத்தில் கனியை எதிர்பார்த்து நிற்கிறார். அதுவும் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை வச்சதாங்க பார்க்க முடிகிறது. தோட்டம் திராட்சை தோட்டம், வைக்கப்பட்டது அத்தி மரம். திராட்சை தோட்டம் என்பது விசுவாசிகளை குறிக்கிறது, திருச்சபையை குறிக்கிறது. அதன் நடுவிலே ஒரு அத்தி மரம். இது எப்படின்னா, தேவனுடைய பணிக்கென்று ஏற்படுத்தப்படுகிற ஊழியர்கள், மூப்பர்கள், இவங்களை தான் குறிக்குது. அவங்க அந்த தோட்டத்தின் நடுவில் எதுக்கு அதை வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பந்தல், திராட்சை செடியோட பந்தல் போடுறதுக்கு அது உபயோகமாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, வெயிலுடைய தீட்சணை அதன் மேல் படாதபடிக்கு அந்த இலைகள் ரொம்ப ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால் அது நட்டு வைப்பாங்க. அப்படி வைக்கப்படுகிறது தான் இந்த அத்தி மரம். ஆனால் அதுலேயும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இலை மட்டுமல்ல, அதில் அந்த வாதுமை அந்த அத்தி பழத்தை எதிர்பார்ப்பாங்க. நம்ம சாப்பிட்றதுல சின்ன சின்ன அத்தி, அன்றைய காலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு பழம் சாப்பிட்டாவே போதுமா? அப்படி இல்லைன்னா 2 பழம் சாப்பிட்டா வயிறு நாயிடும், ஃபுல்லாகிடுமா? அப்படி ஒரு செழிப்புள்ள காலங்கள். அப்போது அந்த திராட்சை தோட்டத்தினுடைய அந்த தோட்டத்தின் நடுவில் வைக்கப்பட்ட அந்த அத்தி மரத்தில் அந்த தோட்டக்காரன் பார்க்குறான், அதில் கனி ஒன்றும் இல்லை. இப்போ இதில் உள்ளான ரகசியம் என்ன? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வருடங்கள் மாற மாற, வருடங்கள் கூடி போக, ரட்சிக்கப்பட்டு 2 வருடம் ஆகிறது, 3 வருடம் ஆகிறது, 5 வருடம் ஆகிறது, 10 வருடம் ஆகிறது, 15 வருடம் ஆகிறது, ஒரு தலைமுறை, நாங்கள் 2வது தலைமுறை, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் தேவன் அங்கே மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுனால மாற்றம் வந்து விடுகிறது இல்லை. மீசை எடுத்துறதுனால வந்துடல, தாடி வச்சுக்கிறதுனால வரல, இல்லை காதில் இருக்கிறத கழட்டுறதுனாலையோ வெள்ளை புடவை கட்டுறதுனாலையோ அங்கே மாற்றம் இல்லை. இது வெளிப்பிரகாரமான மாற்றங்கள். ஆனால் எங்கே ஒரு சரியான மாற்றம் வர வேண்டுமானால், இதயத்தில், மனதில், சிந்தையில் ஒரு சரியான மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. புறம்பான அலங்கரிப்பை விட உள்ளான மனதின் அலங்கரிப்பையே தேவன் விரும்புகிறார். பேதுரு அதைத்தான் ரொம்ப அழகாக எழுதி வைக்கிறார். அப்போது எங்கேயோ மாற்றத்தை விரும்புகிறார். 3 வருடம் கழிச்சாவே நிறைய மரங்கள் எல்லாம் பலன் கொடுப்பதற்கு ஆரம்பிச்சிடும். 3 வருஷம் குறைந்தது.
செடிகள்லாம் உங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே சின்ன சின்ன கொடிகள்லாம் 2 மாதத்துலேயே 1 மாதம் 1.5 மாதத்துல என்ன ஆகிடும், பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். செடிகள் 3 மாதத்துக்கு அப்புறம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொடிகள் மரங்கள் எல்லாம் மினிமம் 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே வைக்கப்பட்டது அத்தி மரம் 3 வருடத்திலேயே பலன் கொடுக்கும் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பது வேத சத்தியம். அல்லேலூயா. யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கிறது, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். வசனத்தை நம்ம நிறைய கேட்டுக்கலாம், வசனத்தை கேட்கலாம், நிறைய பிரசங்கம். இன்னைக்கு யூடியூப்பை தட்டினா பிரசங்கம், ஃபேஸ்புக்கை தட்டினா பிரசங்கம், இன்ஸ்டாகிராம் போனால் பிரசங்கம். பிரசங்கத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை, நிறைய பிரசங்கம் இருக்குது. பெரிய பெரிய பிரசங்கர்ஸ், அதாவது சர்ச்சில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவர் மீடியாவில் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவார். வீட்டுக்குள்ளே உக்காந்து வீட்டுக்குள்ளே பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவார். அவர் வீட்டுக்குள்ளே ஊழியத்தை முடிச்சிடுவார். அது இல்லை, யூடியூப் பிரசங்கர் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தை கிழிச்சிட்டு அக்னி இறங்கின மாதிரியே பேசுவார். அப்படியே கவிதையாக கொட்டுவார். நான் நிறைய பேர் ஏமாந்துருக்கேன். அடப்பாவி, இப்படி இங்கே இருக்க பார்த்தா வாழ்க்கையில் என்ன இல்லை, சும்மா அப்படியே ஆக்டிங் கொடுக்குறது. ஃபோட்டோஸ் போடுறதுன்னா ஒரே பயங்கரமான ஃபோட்டோஸ் தான். ரீல்ஸ் இப்படி அப்படி, கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், அப்படி சொல்லுகிறார், இவர் பாவம் செய்து விட்டார், அவர் இப்படி செய்து விட்டார். பர்சனலி அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை. லிசன், கவனிங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள், இயேசுவை அறிந்து கொண்ட நீங்கள், ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கனி கொடுக்கிறவங்களா மாறணும். கனி உள்ள ஜீவிதம், கனி உள்ள ஜீவிதம் மிக மிக அவசியம். திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதுறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடேல். ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான், இல்லை உங்களுக்கு பிரச்சனை தொல்லை கொடுத்துட்டான்னா அவர்கள் நாணும்படி நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நல்லது செஞ்சிருங்க. உலக பொதுமறை எது? திருக்குறள். ஒரு ஆள் சொல்லிட்டாரு, திடீர்னு அவரு பைபிளை படிச்சுதான் என்ன பண்ணிட்டாரு, எழுதிட்டாரு. அதெல்லாம் வேண்டாம். அப்போ ஒரு உலக பொதுமறை நம்ம தேசத்தில் தோன்றின ஒரு புலவர் எழுதுகிறார். அப்போ இன்னொரு குறள் எழுதுகிறார், அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையோர் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புள்ளவன் அன்பு இல்லாதவன் எல்லாத்தையும் எனக்கு எனக்கு நினச்சிக்குவானா, ஆனால் அன்பு இருக்கிறவன் எலும்பை கூட தன்னுடைய சரீரம் முழுவதையும் மக்களுக்காக கொடுப்பான் அப்படின்னு சொல்ற. அப்போ இதெல்லாம் எதை குறித்து பேசுகிறது என்றால் கனிவுள்ள வாழ்க்கையை தான் பேசுது. நீங்கள் எவ்வளோ வசனம் படிச்சிங்கன்றது முக்கியம் இல்லை, படித்ததில் நீங்கள் எப்படி வாழ ஆரம்பிச்சிங்கன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இங்கே நல்ல வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு வெளியே போனால் கெட்ட வார்த்தையாக பேசுறது. என்ன மாற்றம் வந்துருச்சு உங்களுக்குள்ள சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் தானே கேட்குறோம், வார்த்தை தானே கேட்குறோம். இங்கே நல்ல வார்த்தைகளை போயிட்டு வெளியே போய் கெட்ட வார்த்தையாக பேசுறது. வயிற்று பிள்ளைங்க இருக்கும், வீட்டில் வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க, பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அசிங்கமாக பேசுறது. வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்து விட்டாய்? என்ன மாற்றத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதுதான் கனி உள்ள வாழ்க்கையா? இங்கே வேதத்தை படிச்சுட்டு போகிறோம், வீட்டில் போனால் இது உண்மையான புஸ்தகம், வீட்டில் போனால் ஒரே பொய், வாயை திறந்தா பொய். வீட்டுக்காரர்கிட்ட பொய், பிள்ளைகிட்ட பொய், பிள்ளைங்கக்கிட்ட பொய், பக்கத்து வீட்டில் பொய், ஒரே பொய் தான். பாஸ்டர்கிட்டையும் பொய், ஆண்டவர்கிட்டையும் பொய். ஜெபம் பண்ணும்போதே புழுகு மூட்டை அவுத்து விடும். ஜபமே புழுகு மூட்டையா இருக்கும்.
பொய் 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 பொய். நாம் எதை வாசிக்கிறோம்? உண்மையுள்ள உயிரோடு இருக்கிற புஸ்தகத்தை வாசிக்கிறோம். ஆனால் பொய்யா சொல்றது யோசினா கொஞ்சம் கூட அந்த கூச்ச நாச்சமே இருக்காது. வாயை திறந்தா பொய். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் கனியை தேடுகிறார். எதை தேடுறாரு? கனியை தேடுறார். கனி உள்ள வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். நான் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாங்க. பிரசங்கம் எவ்வளோ விட பண்ணலாம். தேவ தூத்தின மாதிரி என்ன நான் காமிச்சிட்டு என்ன பண்ணிட்டு போயிடலாம்? பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். அது ரொம்ப எளிது. ஆனால் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. வருடங்கள் ஏற 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 நம் வாழ்க்கையில் வசனத்தின்படி மாற்றம் உண்டாகணும். ஹல்லேலூயா. வசனத்தின்படி உண்டாகிற மாற்றமே ஆவிக்குரிய கனிகளாக இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் படிச்சிங்கன்னா பெராயா பட்டணத்தார் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தபடினால், இது அதிகமாக வேத புத்தகத்தை தியானித்தபடினால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. வேதத்தை படிக்கிற நீங்கள், வேதத்தை நீங்கள் நல்ல தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நற்குணசாலிகளாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள நான் எப்படி மாறிடுவோம்? நற்குணம் வந்துடும். நமக்குள்ளே தானாகவே ஒரு மாற்றம் வந்துவிடும். யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. பிரசங்கத்தை கேட்கும் போதே, வேதத்தை வாசித்து தியானிக்கும் போதே தானாகவே உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஐயோ, என் பிள்ளை இப்படி இருக்கிறாங்க, என் பொண்ணு இப்படி இருக்கிறாங்க, எங்கேயும் இல்லைங்க. நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே நீங்கள் அதனுடைய பலனை உங்கள் பிள்ளைகளிடத்தில் பார்க்கலாம். அல்லேலூயா. அடங்காத தகப்பனுடைய பிள்ளைகள் அடங்காததாக மாறுகிறது. கீழ்ப்படியாத தாயினுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகிறது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து அந்த பெற்றோர் வாழ ஆரம்பிக்கும் போது உங்களுடைய தலைமுறையை கர்த்தர் ஒரு கனிவுள்ள தலைமுறையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. பேசுறது ரொம்ப எளிது, வாழ்வது கொஞ்சம் கஷ்டம். வாழ்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிடக்கூடாது. ஆவிக்குரியவன் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இல்லை? கரெக்ட் தானே? இப்போ கனி உள்ள வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏமாற்றுகிற வேலை சூப்பராக ஏமாற்றுவாங்க. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுதியானது அல்ல. இல்லை, இந்த ஊரில் இப்படிலாம் நம்ம வாழ முடியாது, வேலை சக்தி இப்படிலாம் இல்லாமல் வாழ முடியாது. யார் சொன்னா? நானும் இந்த பூமியில் தானே வாழ்கிறேன், ஏமாற்றாமல் வாழ முடியாதா? வாழ முடியுங்க. ஏமாற்றாமல் வாழ முடியும். இல்லைங்க, இப்படிலாம் பண்ணாமல் வாழ முடியாதுங்க. முடியுங்க, வாழ முடியும். எல்லாம் கடந்து தானே வரும். வசனம் உள்ள போச்சுன்னா நீங்கள் ஏமாற்றாமல் வாழ முடியும். எனக்கு தெரிஞ்சு என் கண்ணு எதிரில் ஏமாற்றுவாங்க. எனக்கு சில நேரம் கேட்க முடியாது. அது மாதிரி சூழ்நிலை இருக்கும், அமைதியாக இருப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு அது நன்மையாக மாற பண்ணியிருக்கிறார். நிறைய விஷயத்த சொல்லும். கண்ணெதிரில் ஏமாற்றுவான். அவங்க நினச்சிக்குவாங்க புத்திசாலித்தனமாக இவரை ஏமாற்றிட்டோம். பெருமைக்கெலாம் சொல்ல, என்னிடத்தில் என்னுடைய மனசை எப்படி சொல்கிறது, அது என்னுடைய அறிவு கட்டிய வரை என்னை மீறி நீங்கள் ஏமாற்ற முடியாது. உங்களை சொல்ல நார்மலாக அந்தளவுக்கு ஒன்றும் விவரம் இல்லாத ஆள் கிடையாது. அந்தளவுக்கு விஷயம் தெரியாத ஆள் ஒன்றும் கிடையாது. ஏன் கண்டும் காணாமல் அமைதியாக போகிறேன்னா, நான் வசனத்தை நம்புகிறவன், வசனத்தை விசுவாசிக்கிறவன், நான் கனியை கொடுக்க வேண்டியவன். நான் இங்கே ஆக்ஷன் எடுத்தேன்னா என் கனியை நான் இழந்து விடுவேன். புரியுதுங்களா? சில விஷயத்தில் நம்ம போயிட்டு முட்டிட்டு நிற்கும்போது நம்முடைய கனியை நம்ம என்ன பண்ணிடுவோம்? இழந்து போயிடுவோம். கனியை கெடுக்கிறதுக்குன்னே பிசாசானவங்க வருவான். நீங்கள் உன்னத பாட்டில் போனால் சொல்கிற ரொம்ப அழகாக இருக்கும். அது திராட்சை தோட்டத்தில் பூவும் பிஞ்சுமா இருக்குதான்.
ஆனால் உள்ள குழி மூசல் உள்ளே போய் என்ன பண்ணுது? கடிச்சு போடுதான். அப்போ தான் விசுவாசத்தில் வளர்ந்துருப்பாங்க, அப்போ தான் கொஞ்சம் ஜபத்தில் வளர்ந்துருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட பழக்கத்தை கெட்ட சுபாவங்களை விட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு குழி நரி வரும், அங்கே ஒரு குழி முசல் வரும், போயிட்டு கலகம் பண்ணி இப்படி பண்ணா ஊரில் இல்லாதவனா, ஊரில் குடிக்கலையான்ன நீ குடிக்காமல் இருக்கிறதுக்கு, ஊரில் சண்டை போடலையான்ன நீ சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு, ஊரில் இஷ்டத்துக்கு திரியலையான்ன வேற கிறிஸ்தவன், நீ பண்ண தப்பு ஒன்றும் கிடையாது, ஊரில் எவ்வளோ சண்டை போடலையான்னா நீயே 4 வார்த்தை பேசு, தப்பு இல்லை. ஊரில் சர்ச்சில் யாருக்கும் சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிட்டா இருக்கிறாங்க, நீயும் போகாமல் இருக்கலாம். ஊரில் யாரும் திருவிருந்து எடுக்காமல் இருக்கலாம், நீயும் இஷ்டப்படி இருக்கலாம். இருக்கலாமே. நீ பூவும் பிஞ்சுமா இருக்கும்போது இப்படிப்பட்ட குழி நரிகள் உள்ள வரும், இப்படிப்பட்ட குழி முசல்கள் வரும். ஊரில் இருக்கிறவங்களாம் பாசுக்கிட்ட உண்மையாக சொல்கிறாங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் பாசு கீழ்ப்படிவா செய்கிறாங்க, நீங்களும் இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு யாரோ ஒருத்தர் அவர் சொல்கிறாமா நீ அப்படியே வாழ்ந்துருவியா அப்படின்னும் கேட்பாங்க. பைபிள் படி நீ வாழ்ந்துருவான்னு கேட்பாங்க. யாரும் பைபிள் படி முழுசாக வாழ முடியாது, கஷ்டம். ஆனால் பைபிள் வேதத்தின்படி வாழ முயற்சிப்பது நலமானது. அல்லேலூயா. அங்கே தான் வெற்றி இருக்குது. கெடுக்கும்படி குழி நரிகள் குழி மூசல்கள் வரும். எப்படின்னா வேறு அறுத்துட்டு போயிடும். மேலே பார்த்தா பூ இருக்கும், மேலே பார்த்தா பிஞ்சு இருக்கும், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே சோர்ந்து போய் விழுந்துடும். பார்த்தா விசுவாசி கரெக்டாக வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன ஆகிடும்? உறவு இல்லை, கட்டாயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடி என்ன ஆகிடும்? பட்டு போயிடும். தேவனுடைய பிள்ளையே, வசனத்துக்குள்ளே நீங்கள் வாழலை அப்படின்னா சத்ரு உங்களுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிப்பான். அல்லேலூயா. நிறைவான மனிதர்கள் யாரும் இல்லை, ஆனால் நிறைவான மனிதர்களாய் கிறிஸ்துவுக்குள் வாழும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உங்கள் குறைவுகள் எல்லாம் சொல்லுங்க நிறைவாக்கப்படும். குறைவுகள் நிறைய இருக்குது, அதை எல்லாவற்றையும் அவரே மாற்றுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. இப்போ எனக்கு அன்பானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் கனி எதிர்பார்க்கிறார். நம்ம ஒரு ஆடு வாங்குகிறோம், ஒரு பெண்ணாடு ஒரு கடா வாங்குகிறோம். கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம்? குட்டி எதிர்பார்ப்போம். கோழி வாங்குகிறோம், கோழி என்ன பண்ண கட்டாயமாக முட்டை விட்டே ஆகணும். முட்டை விட இது தண்டமான கோழியாக இருக்குது, இது நாங்கள் 15 முட்டை தாங்க விடுது, அந்த கோழி 40 முட்டை விடுது. என்ன எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட? கோழி நீங்களா உருவாக்குனீங்க? கோழி நம்மளா உருவாக்கணும்? கோழி செஞ்சு வச்சோமா? தேவன் உருவாக்கின அதையே நம்ம என்ன பண்ணுறோம்? எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம். ஆனால் உங்களையும் என்னையும் தேவனே உருவாக்கினார். அவர் ஏன் கனி எதிர்பார்க்கக்கூடாது? அவர் ஏன் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடாது? ஏன் அவரை போல இருக்கும்படி விரும்பக்கூடாது? அவர் படைக்கும் போதே இப்படித்தானே சொல்லி படைத்தார், நம்மை போல இவர்களை உருவாக்குவோமாக, நம்மை போல மனிதனை உருவாக்குவோமாக, நமது சாயலாக நமது ரூபத்தின்படி. அப்படின்னா நம்மளை மாதிரி இவங்களை உருவாக்க நினைச்சாரு, நாம் அவரை மாதிரி இருக்கிறோமாங்கிறது நாம் பார்க்கணும். அது எங்கே ஒத்து பார்க்க முடியும்னா வேத வசனத்தை தான் ஒத்து வச்சு பார்க்க முடியும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளை தேவன் எதிர்பார்ப்பது மாற்றங்களை, கனிகளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கனி உள்ள வாழ்க்கை வாழாமல் பூரணப்பட முடியாது. நீங்கள் பாருங்கள், எந்தவித பழமானாலும் சரி, நல்ல பழுத்துருச்சுன்னா என்ன பண்ணிடும்? என்ன ஆகிடும்? பாவம், யாரும் குழந்தைங்க ஒன்றுமே தெரியல பாரு. நல்ல பழுத்துச்சுன்னா அவங்க தானா கீழே விழுந்துடும். எந்த பழமும் மேலே என்ன பண்ணாது? நிற்கவே நிற்காது. நாம் பூரணர் ஆகிட்டோம்னா தேவன் அன்னைக்கு போயிடுவோம். நிறைய பேர் பாருங்களேன், நிறைய நாள் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய நாள் வாழணும், நிறைய நாள் வாழணும். எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. நிறைய நாள் வாழணும் என்ன பண்ண போகிறது? இங்கே இருக்கிற காலங்களில்
கர்த்தருக்கென்று பெரிய காரியம் செய்து நான் ஒரு கிறிஸ்துவின் மகிமை நான் வெளிப்படுத்தணும் விரும்புகிறேன். எனக்கு தெரியும் அந்த கிறிஸ்துவின் மகிமை என்னிடத்தில் பூரணமாய் வெளிப்படும் போது நான் இந்த பூமியில் இருக்க மாட்டேன், கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்வார். ரொம்ப நாள் வாழணும் ஆசைப்படுறதை விட கர்த்தருடைய மகிமைக்குள்ள வாழணும் ஆசைப்படுங்க. ஹல்லேலூயா. இங்கு காண்கிற மகிமை விட அங்கே மேலான மகிமை வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எங்க மேலே ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய க்ளோரி இருக்குது. எப்படி போக முடியும்னா இங்கே கம்ப்ளீஷன் ஆனால் தான் போக முடியும். இங்கே என்ன லோல் படுறோம் நம்ம, ஆமாவா? சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம், துணி கஷ்டப்படுறோம், ஃபீஸ் கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், கல்யாணத்துக்கு போனோம், சாவுக்கு போனோம், காது குத்துக்கு போனோம். இல்லை, முதல் விசுவாசி காது குத்துக்கு போனால் கேவலம், அதெல்லாம் போயிடாது. இதுக்கு போனால் அதுக்கு போனால் கருமாதிக்கு போகணுமா? யாரு? புடவை போடணும், புடவை போட்டு போ, உனக்கும் சேர்த்து போட்டுக்க. இதெல்லாம் விசுவாசிக்கு அழகு கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாம் இதுக்கு போனோம், அதுக்கு போனோம், அங்கே குடிச்சிட்டு கூத்தாடணும், அங்கே போய் சண்டை போடணும். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. நீ கிறிஸ்துவுக்குள் உன்னை வளர்த்து கொள்ளணும். உங்கள் தெருவில் நீங்கள் சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். என்னன்னு, ஐயோ மனுஷனா அவன் பொம்பளையாடாது அப்படி இல்லை. அவங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க தெரியுமா? என்ன ஆட்டம் ஆடினாங்க தெரியுமா? ஆனால் ஆலயத்தில் கால் வச்சதுக்கப்புறம் அவங்க எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? அல்லேலூயா. இப்படிங்கிற சாட்சி வரணும். உங்களை பார்த்து அந்த தெருவில் 4 பேர் சர்ச்சுக்கு வரணும். உங்களை பார்த்து ஓடிடக்கூடாது. ஐயோ சர்ச்சுக்கு தான்டா போகிறான், புத்தி மாறலையே, வாழ்க்கை மாறலையே. ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு ஊர், அவர் முதலியார், அவர் பயங்கர கெடுபடியான ஒரு ஆள் அவர். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் இதே மாறிடுச்சு. பணம் கடன் கொடுப்பார் நிறைய பேருக்கு, கொடுத்துட்டு ரொம்ப லோல் படுவார் ஆள். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வேற மாதிரி மாறிட்டார். அல்லேலூயா. நல்லா சொன்னீங்க. மாற்றங்கள், கனி உள்ள வாழ்க்கை, அதுதான் சுபாவ மாற்றங்கள், கிரியை மாற்றங்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்போ அவகிட்ட வச்சுக்காத, வாயாது. என்னது? யாரை பார்த்து? அவகிட்ட வச்சுக்காத, குடும்பமே திரண்டு வந்துடுவாங்க. இதான் சாட்சி இல்லை. நம்மிடத்தில் இருக்கிற அநீதியை கண்டு பயப்படக்கூடாது, நீதியை கண்டு அவன் பயப்படணும். அல்லேலூயா. எதை கண்டு பயப்படணும்? ஆமாம், அதுக்கு நம்ம ரவுடியாவே எடுத்துட்டு போயிடலாமே, அப்படி தானே? நீதியை கண்டு அவனுக்கு பயம் வரணும். அல்லேலூயா. அப்போ கனி உள்ள வாழ்க்கையை தேவன் தேடுறார். அவர் விசுவாசிக்கிட்ட தேடுறார். பிரதரையும் சிஸ்டரையும் சீண்டி பார்த்தா தான் தெரியும் இவர் யார், அந்த அம்மா யாருன்னு. இல்லை, சீண்டாத வரலே எல்லாம் எப்படித்தான் சூப்பர் பிரதர், சூப்பர் சிஸ்டர். ஆனால் சீண்டுனா தான் தெரியும் சிஸ்டர் சூப்பரா, பிரதர் சூப்பரான்னு. சீண்டாத வரலையும் ஓஹோ ஆஹா சூப்பர், அவரை மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க. எப்படி வருவார் பவ்யமா தெரியுமா? சர்ச்சுக்கு எப்படி வருவார் தெரியுமா? பைபிள் எடுத்துக்கிட்டு எப்படி வருவாங்க தெரியுமா? அவங்க நம்மளை சீண்டுனாலும் ரத்தம் வரக்கூடாது, தேவ பிரசன்னம் வர வேண்டும், தெய்வீக அன்பு வெளிப்பட வேண்டும், தேவனுடைய செயல்கள் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. சிலர்லாம் பண்ணுற சேட்டைக்கு ஓட ஓட அடிக்கணும் போல தோணும் எனக்கு. எப்படி அடிக்கணும்னு தோணும்? ஓட ஓட அடிக்கணும்னு தோணும். ஆனால் என்ன பண்ண முடியாது? கூப்பிட்டு வச்சு 4 வார்த்தையாவது கேட்டால் தான் மனசே ஆறுன்ற மாதிரி தோணும். கேட்க முடியுமா? கேட்கலாமா? கேட்டால் உடனே என்ன பண்ணிடுவாங்க? அந்த பாஸ்டர் எப்படிப்பட்ட பாஸ்டர்? ரொம்ப மோசம். ஒரு பொறுமை இருக்குதா அவருக்கு? யாருக்கு?
ஒரு பொறுமை இருக்குதா? ஒரு அன்பு இருக்குதா? கொஞ்சமாவது யாரை சொல்றது? நாங்கள் பொறுமையாக இருக்கணும், நீடிய பொறுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், இச்சை அடக்கமாக இருக்கணும். ஆனால் நாங்கள் மட்டும் எஞ்சி ஆடுவோம். பாஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும், ஊழியக்காரங்க. ஆனால் விசுவாசி என்ன பண்ணோம்? நாங்கள் இப்படி தான் இருப்போங்க. ஆனால் ஊழியக்காரர் நீங்கள் அப்படி இருக்கலாமா? ஊழியக்காரர் இப்படி இருக்கலாமா? நீங்கள் கோவப்பட்டுலாமா? அவர் இப்படி பேசலாமா? சாபம் விடுற மாதிரியே பேசுறாரு. என்னத்தான் பேசுறோன்றீங்க? என்ன பேசுறது? ஐயோ, அநியாயத்துக்கு பேசுறாரு. அவரு கண்டாவே பயமாகுது எனக்கு. இல்லையா? இதுக்கெல்லாம் வராது. அல்லேலூயா. கஷ்டமா தான் இருக்குது இதெல்லாம் கேட்கறதுக்கு. வாழ்க்கை செஞ்சு பாருங்க, வாழ்க்கையே மாறிடும். வாழ்க்கையே மாறிடும். உண்மை இல்லாத விசுவாச வாழ்க்கை. விசுவாசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குது. பாஸ்டுக்கு என்ன இல்லை. அவருக்கு இப்ப 4 பக்கம் பணம் வருது. யாருக்கு? பாஸ்டுக்கு என்ன பண்ணுது? 4 பக்கம் வருது. சுத்தி சுத்தி பணமா வந்து கொட்டி பாஸ்ட் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, கனி உள்ள வாழ்க்கை வாழ்வது கற்றுக்கொள்ளுங்கள். மாற்ற வரணுங்க. அன்னைக்கு பேசின மாதிரி பொய்யே பேசக்கூடாது. அன்னைக்கு வாழ்ந்த மாதிரி கோபக்கார வாழ்க்கை, சண்டை உள்ள வாழ்க்கையை தேவன் விரும்பல. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களை மாத்தி பாருங்க. உங்க முகமே மாறுங்க. தெரியுமா? நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு சரி பண்ண முடியாத மூஞ்சி, ஃபேஷியல் பண்ணி சரி பண்ண முடியாத மூஞ்சி, வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கும் போது தானாகவே முகம் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. ஆமா, முகம் மாறிடுங்க. அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள போயிடும். பளிச்சுன்னு தெரியும். நீங்க யாருக்கிட்டையும் உங்களை நீதியா வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க முகமே உங்களை ஆவிக்குரியவர்களாக, நல்ல மனிதர்களாக காண்பித்து விடும். அல்லேலூயா. உங்க முகம் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்னா உலக பழமொழி ஒன்று சொல்லு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்தியாவில் தான் காஸ்மெட்டிக்ஸ் அதிகப்படியான சேல் வேர்ல்டு லெவலில். இந்தியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் தான். சவுத் ஆப்பிரிக்காவில் ஏன் சவுத் ஆப்பிரிக்காவில் அதிக சேலு? எனக்குன்னா தெரியும் பாஸ்டர், அப்படிதானே? ஏன் சவுத் ஆப்பிரிக்கா சேல் அதிகம்? அவன் நம்மளை விட கருப்பு. யாரை விட கருப்பு? இந்தியன்ஸை விட அவன் பயங்கர கருப்பா இருப்பான். அல்லேலூயா. அதனால அங்கே காஸ்மெட்டிக்ஸ், வேத வசனங்கள் முகத்தை பிரகாசிக்க வைக்கிறது. வாழ்க்கை மாற்று முகத்தை பிரகாசிக்க வைக்கிறது. உங்களுடைய மனதினுடைய எளிமை. நீங்கள் பாருங்களேன், சண்டை போட்டுட்டு கோபமாக சண்டை போட்டுட்டு வீட்டிலேருந்து வராங்கன்னா அவங்க முகம் என்ன பண்ணிடும்? காண்பிச்சு கொடுத்துரும். பொய் பேசிட்டு வராங்கன்னா அவங்க முகம் என்ன பண்ணிடும்? உங்கள் எதில் பொய் சொல்லிட்டாங்க நீங்கள் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி பட்டுடுச்சின்னு வச்சுக்கோமே, அவங்க முகம் எப்படி இருக்கும்? பதட்டமாக இருப்பாங்க. ஆனால் ஜெபிச்சிட்டோ பைபிள் படிச்சிட்டோ இல்லை எந்த விஷயம் தலை போடாமல் அவங்க வீட்டு விஷயங்களை மட்டும் அவங்கள மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. மிக தெளிவாக பிரசன்னம் நிறைந்ததாய் காணப்படும். ஆமாம் தானே? இச்சையான எண்ணத்தோட, லஸ்ட், பொல்லாத அருவருப்பான எண்ணங்களோட இருந்துட்டு முகத்தை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு நெருங்கி பேச முடியாது நம்மளால். ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு தள்ளி விட்டுட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதே இச்சை உடையவங்க அங்கே கனெக்ட் ஆகிடுவாங்க. அதே இச்சையான கனெக்ட் ஆகிடுவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையை, கனி உள்ள வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். அவர் என்ன தெரிஞ்சா தெரியுமா? அதுக்கு முன்னாடி பார்க்கலாம். இன்னொரு அதிகாரத்தில், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம்
இயேசு ஒரு ரோட்டோரமாய் தெருவோரமாக போயிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது ஆமாம், ஏன் அப்படி ஒரு கோவப்பட்டுட்டார் அப்படின்னா, ஒரு அங்கே கனியை தேடுறாரு. என்ன தேடுறாருங்க? அந்த அத்தி மரத்தில் கனியை தேடுறாரு. 12 படித்தோம்னா, மறுநாளிலே பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண்டார். அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அவைகளில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் இடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டார். என்னங்க இது? அவருக்கு பசி இருக்கு, உண்மைதான். அவர் கனியை தேடுறாரு, கனி இல்லை. இன்னொரு விஷயத்த சொல்கிறார், அங்கே எழுதப்பட்டிருக்குது, அது கனி கொடுக்குற காலம் அல்ல, சீசன் டைம் கிடையாது. மாம்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்குது. மாம்பழத்துக்கு எப்போ சீசனு? இப்போ தான் சீசன். பனங்கிழங்கு விற்கிறதுக்கு ஒரு சீசன் இருக்குது, அதுதான் சீசன். பலாப்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்குது, ஆப்பிளுக்கு ஒரு சீசன் இருக்குது. சீசனில் கிடைக்கும். அந்த அந்த காலம் இல்லை. அந்த காலம் இல்லாத நேரத்தில் எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்ப்பே தப்பு தானே. எதை சொல்ல வர்றாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்கிறது, மக்கள் எதிராக இருக்கிறாங்க, எல்லாமே உண்மைதான். இப்போல்லாம் நம்மளால் கோபத்தை அடக்க முடியாது, விசுவாசமாக இருக்க முடியாது, நாம் அன்பாக இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது, உண்மைதான். ஆனால் அங்கே தான் ஒரு கனியை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அங்கே தான் எதிர்பார்க்கிறார் கனியை. என் பக்கத்து வீட்டில், இந்த வீட்டில் ஒருத்தன், அந்த வீட்டில் ஒருத்தன், நாங்கள் பழைய வீட்டில் பண்ணுவாங்க பாரு. இங்கே ஒருத்தி காலையிலேயே ஆரம்பிச்சிருவா, அசிங்கமாக பேசுவா. அது 4 மாடு வச்சுக்கின்னு வீட்டில் ஒரு 4 மாடு வச்சுருக்குது. வெளியே கட்டி வச்சிருக்கிற 4 மாடு, வீட்டுக்குள்ளே ஒரு 4 மாடு அசிங்கமாக பேசும். ஐயோ எப்பா, கேட்க முடியாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் அவன் தெய்வீகமாக போவான், நைட்டு வரும்போது வீராதி வீரன் சூராதி சூரனாக வருவான். நைட்டு ஃபுல்லாக அசிங்கமாக திட்டின்னு இருப்பான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த திட்டுலாம் ஏன் அப்படின்னா, நடுவில் எங்களுக்கு ஒரு 17 அடி அகலத்தில் 60க்கு 17 இடம். நாங்கள் பின்னாடி இருக்கிற ஒரு அப்ரூவ்ட் லேண்டை வாங்கிட்டோம். முன்னாடி இருக்கிறதுலாம் ஃபுல்லாக புறம்போக்கு தான். ஆக்சுவலி அங்கே அப்படி லே அவுட் ஊரில் கொடுக்கக்கூடாது, சும்மா கட்டிங்கன்ட்டாங்க ஊரில். அப்போது ஃப்ரண்ட்டில் 40 அடி ஃப்ரண்டேஜ். இப்போ நான் வாங்கினேன்னா இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது யாருக்கு தான் வரணும் முறையா? யாருக்கு தான் வரணும்? எனக்கு தான் வரணும் முறையா. நான் அவங்ககிட்ட போய் கேட்க கூட கிடையாது, பேசிகிட்டு இருந்தோம், இது முறையாக வரணும். ஆக்சுவலி அது ரோட்டில் போகிறது தான், அவ்வளோதான். அப்போ நான் கூட சொன்னேன், உங்களுக்கு பணம் என்ன வேணுமோ நான் பண்ணுறேன், எவ்வளோ வேணுமோ சொல்லுங்க, நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். சண்டையோ பேச்சோ ஒன்றுமே கிடையாது. ஐயோ நைட்டானால் அவர் வீரன் ஆகிடுவார். பிடிச்சி ஒரே 2 அரை வலிச்சுன்னா சுருட்டு விழுந்துடும் ஆள். ஆனால் பேச்சு அவ்வளோ பேச்சு, யோசிச்சு பாருங்க. ஆனால் அமைதியாக இருந்துட்டு, ஏன் நாங்கள் அமைதியாக இருந்தோம்? ஒன்றும் கையால் ஆக்காமலாம் கிடையாது. ஸ்டேஷன் போனால் தூக்கி வச்சு பெண்டை கட்டிடுவாங்க, அதுவும் முடியும். எதையும் செய்ய முடியாத திராணி அற்றவன் கிடையாது, எல்லாமே செய்ய முடியும். ஒன்றே ஒன்று, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இதை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த நெருக்கத்தில் நான் அமைதியாக பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருந்தேன். கர்த்தர் என்னை கையை விடவில்லை, எனக்கு விசாலமான இடத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமாம், எந்த வீட்டில் பேசினாங்களோ அவங்க வீடு இன்னி வரலையும் சமாதானமாக இல்லை. இன்னி வரலையும் அவங்க வீட்டில் சமாதானமாகவே இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, தேவன் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். நாங்களும் அவங்களையும் எப்படியாவது ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரதான் முயற்சித்தோம். நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மேரேஜுக்கு முன்னாடியே அவங்க ஃபேமிலியில் ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு மேரேஜுக்கு அப்புறமும் ட்ரை பண்ண, அது ஒன்றும் அந்தளவுக்கு வேலை செய்யலை. ஏன்னா அவங்க தேவனை பற்றி கொள்ள எண்ணங்க அவங்கக்கிட்ட, அவங்களுடைய சுபாவங்கள் அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளையே நல்லா கவனிங்க, சாத்தியமில்லை தான்,
நான் எதை விரும்புகிறேன்னா, இந்த நெருக்கத்தில், இந்த கஷ்டத்தில் நாம தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும், தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த நெருக்கம் சில நேரங்களில் நாமளும் என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் தடுமாறிடுறோம், கோவம் வந்துடுது. இருந்தாலும் வரும். கோவம் வரல அப்படின்னா நம்ம யார் தான்? ஜடம், நம்ம தானே. வரும். வந்தாலும் அதை அடக்கி ஆளணும். அதிலிருந்து நாம் கனியை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ கனி உள்ள வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். இந்த இடத்துல நம்ம படித்தோம், அவர் கோவப்பட்டாராம். படிங்க, அதை கண்டினியூ பண்ணி படிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில், ஆமாம், உன் கனியை ஒருத்தம் கூட சாப்பிடக்கூடாது. நீ நல்ல சீசன் காலத்தில் கொடுத்தா கூட உன் கனி என்ன பண்ணக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு போயிட்டார். அல்லேலூயா. இப்போ முடியல பாஸ்டர், இப்போ முடியல ஆண்டவரை, நான் இது மாதிரி இருக்கனால ஹைட் பண்ணிட்டேன், நான் சமாதானமாக இருக்கும்போது நான் இதை பண்ணிவிடுவேன். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா இப்போ கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லையா. எப்போ கொடுக்குறதுக்கு? இப்போ கொடுக்குதுன்னா ஒன்றுமே இல்லையா, ரொம்ப கஷ்டமாகுதுயா. அப்போ சரி, இருக்கும்போது தருவையா, நான் மட்டும் என்கிட்ட மட்டும் பணம் தரா நானே வாங்கி கொடுத்துருவேன். அதை பேச்செல்லாம் நல்லா வடை சுடுற மாதிரி நல்லா அல்வா கிண்டி குத்துறது. அவருக்கு தெரியும் நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியான்னு. உன்னுடைய குணம் அவருக்கு தெரியும். வாயில் வடை சுடுற வெள்ளம் வச்சுக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் காணிக்க அதுனது பொற்காசு வச்சுட்டு உக்காந்துருக்கான், கொண்டு வந்து போடுறான். அவருடைய கண்ணு அங்கே போல. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிற தெரியுமா 2 காசு, அதை போட்டல் மேலே தான் தேவனுடைய கண்கள் போயிடுச்சு. அவருக்கு தெரியும் இங்கே போடுறவங்க எத்தனை பேர் உண்மையாக போடுறாங்கிறது. காணிக்கப்பட்டில் போடுறவங்க எத்தனை பேர் உண்மையாக போடுறவங்க யாருக்கு தெரியும்? போடணுமே. இன்னைக்கும் 50 காசு போடுற ஆள் இருக்கிறாங்க காணிக்கும். இன்னைக்கும் 1 ரூபா போடுற ஆள் இருக்காங்க. எங்க அப்படி இங்கே தான் தடை வருது. இப்படி ஐயோ 1 ரூபா போட்டுப்போ. ஒன்றும் இல்லை, நீங்கள் போட்டு போங்க. உங்களுடைய கனி அதில் தான் விளங்குது. யாருடைய கனி? அந்த சில 10 ரூபாவை பார்த்தா வாந்தியே வந்துடும் நமக்கு. கர்மம் இது என்ன பண்ணிய பாசமாக தான் பாவம் இதெல்லாம் வச்சு கஷ்டப்படுது. அந்த 10 ரூபாவை கசக்கி அது எங்கெல்லாம் போட்டு பெரட்டுன்னு தெரியாது. நான் இதுவரையிலும் அது மாதிரி போட்டதே கிடையாதுங்க. ரட்சிக்கப்பட்டு 32 வருஷம் ஆகுது. போடவே மாட்டேன் அது மாதிரி. நான் போடுற காணிக்கை எப்படி இருக்குன்னா புதுசாக இருக்கும். இவர் வாங்கி வச்சுக்கிறதுக்காக சொல்கிறார். உண்மையாக மன ஆசையோடு தான் போடுவேன். இருக்கிறதுல என்கிட்ட இருக்கிற நல்ல நோட்டை பார்த்து எல்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு நல்ல நோட்டை அது தான் போடுவேன். ஏன்னா அது யாரு கொடுக்குற? ஏன்னா ஆண்டவர் பார்க்குறாருங்க. நான் எந்த விதத்தில் கொடுக்குறேன், என்ன மனசில் கொடுக்குறேன், என்ன எண்ணத்தில் கொடுக்குறேன்னு யாருக்கு தெரியும்னா அவருக்கு தெரியும். கடமைக்கோ மெச்சிக்கிறதுக்கோ நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4 பேர் மெச்சிக்கணும், நம்மளை பார்த்து இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அந்த 2 காசு போட்டவளுக்கு எவ்வளோ தயக்கம் இருக்கும்ல. எல்லாம் இவ்வளோ போடுறாங்களே, என்னால் போட முடியலையே, என்கிட்ட 2 காசு தானே இருக்குது இது. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அதுதான் விலையேற பெற்றதாக இருந்தது. அல்லேலூயா. அதுதான் டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புள்ள பணம். காணிக்கை என்பது வெறும் பணம் இல்லை, காணிக்கை இல்லை, அது அர்ப்பணிப்பு, மனதின் அர்ப்பணிப்பு. நீங்கள் எதை கொடுத்தாலும் முழு மனதாக கொடுக்கறது தான் அர்ப்பணிப்பு. இதெல்லாம் ஒரு கனி தான். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு கனி தான். இச்சை அடக்கம். அவளுக்கு அடுத்த வேலைக்கு உண்டான சாப்பாட்டு காசு, அது தன் உணவுக்கான பணத்தை ஒதுக்கி அங்கே போடுறா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கெல்லாம் அப்படி எண்ணம் வருதாங்க? வரமாட்டேங்குதுங்க. இன்னைக்கு கனி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. வாசிங்க மத்தேயு 21:19. வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஆமாம்
உங்ககிட்ட ஒரு காலம் கனி உண்டாகாது இருக்க கடவுதுன்ட்டார். பாருங்க, ஒரு இடத்துல சொல்றாரு உன் கனியை ஒருத்தனும் புசிக்க கூடாதுன்னுட்டார். ஒரு இடத்துல சொல்றாரு இனி ஒரு காலம் கனி உண்டாகாம போட்டோன்றார். உனக்கு கனியே வர தேவையில்லையா? இயேசுவா கோவப்பட்டுட்டாரு. இயேசு கோவப்படலாமா? எப்படிங்க? குருவானவர் கோவப்படலாமா? அவர் தானே உருவாக்கினார், காலங்களை எல்லாம் அவர் தானே உண்டாக்கினார். அவர் கோவப்படலாமா? ஹல்லேலூயா. அங்கே ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறார், மனிதனுக்கு ஒன்றை காண்பிச்சுட்டு போறார். காலங்கள் நமக்கு ஏற்றதா இல்லைதான், ஆனா அப்பொழுதும் எதிர்பார்க்கிறார். இலையெல்லாம் பசுமையா இருக்கு, பசு பசுன்னு. நிறைய பேர் எல்லா இடத்துலையும் பசு பசுன்னு இருப்பாங்க, சபையில் மட்டும் தரித்திரத்தை காமிப்பாங்க. வெளியே எப்படி இருப்பாங்க? கல்யாணத்துக்கு போனால் பசு பசுன்னு இருப்பாங்க, பர்த்டே ஃபங்க்ஷன் போனால் பசு பசுன்னு இருப்பாங்க, சொந்தக்கார வீட்டுக்கு போனால் பசு பசு. சபையில் வந்தால் மட்டும் தரித்திரம். ஐயோ வெளியே. ஆனால் அங்கே போனால் நாங்கள் யார் தெரியுமா, இப்படி இருந்தால் தெரியுமா, அப்படி இருந்தால் தெரியுமா. சபையில் மட்டும் அங்கே பசுமை இல்லை. கனி நீங்கள் கொடுக்குறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. கனி இல்லாத வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கை. வெளியே நீ பீத்துறதை விட்டுட்டு தேவனுக்கென்று எதையாகிலும் செய்வதற்கு முயற்சி எடு. ஹல்லேலூயா. 2 பிள்ளைங்க வச்சுருக்கோம், நீ நினச்சிக்கலாம் அடுத்தது இவங்கள இல்லை அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு சொல்லி தான் வளர்த்துருக்கேன். கர்த்தருக்குள்ளே இருந்தால் இந்த ஊழியத்தை நீ செய்யலாம், இல்லைன்னா அது உனக்கும் கிடையாது. மகளுக்கு சொல்லி இங்கிருந்துல எதுவும் கிடையாது, எல்லாமே எதுதான், யாரு தான்? கர்த்தருடையது. என் மகளுக்குன்னு ஒரு 100 ரூபாய் டெபாசிட் போட்டு வைக்கல. ஹல்லேலூயா. என் டெபாசிட் எல்லாம் பரலோகத்தை நோக்கி தான் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் தான் எல்லாம் கொடுக்குறவர். ஆனால் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் எதையும் கையில் வச்சுக்கல. இந்த மாதம் மட்டும் ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணியிருக்கிறேன் ஊழியத்துக்கு. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ போய் பர்ஸை பார்த்தா ஒன்றும் இல்லை. எங்கே இல்லை? பர்ஸு காலியாக இருக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சு பர்ஸை காலியாக வச்சு. எதை குறித்து யோசிக்கதே கிடையாது. ஏன்னா எனக்கு பர்ஸு நேற்று நைட் தான் 12 மணிக்கு பேசணும்னு நினைக்கிறேன். பர்ஸு காலியாக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என் இருதயத்தில் சமாதானம் நிலையாக இருக்கிறது. ஐயோ இல்லையே தடுமாறி, ஐயோ அப்படிலாம் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லவர். நமக்கு இருந்தால் தான் சில பேருக்கு சிரிப்பே வரும், இருந்தால் தான் முகத்தில் இழிப்பே வரும். சில பேர் இருந்தால் யாருமே கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. 4 காசு இருந்துன்னா பக்கத்தில் இருக்க யாரையுமே கண்ணுக்கு தெரியாது, அப்படியே மிதப்பாங்க. அப்படியே தேவனுடைய பிள்ளைய கனி உள்ள வாழ்க்கை மிக அவசியம். ஸோ ஒரு இடத்துல பட்டு போயிட்டோன்றாரு, ஒரு இடத்துல இவன் கனியை சாப்பிடாதீங்கடாங்கிறார். அப்படின்னா இவங்கிட்ட வச்சுக்காதீங்கன்றார். தேவனுடைய பிள்ளையே, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, எவ்வளோ மாற்றத்தை நாங்கள் என்கிட்டலாம் சொல்ல வேணாம். தனியாக அமர்ந்து நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் என் பேச்சு எப்படி மாறி இருக்கு, என் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன், என் சுபாவத்தில் என்ன மாற்றம் வந்துச்சு, என் பார்வை எப்படி இருக்குது, கர்த்தருக்கு பிரியமான பார்வை தானா? பார்வையில் பலவிதம் இருக்குது. இச்சை, பொறாமை, பெருமை. பெருமையின் பார்வைனா பார்வை இப்படி தான் பார்க்கும், இப்படி தான் பார்க்கும். பொறாமை பார்வைனா பார்க்கும்போது எரிச்சிருவாங்க அப்படியே. இச்சை பார்வைன்னா அது ரொம்ப மோசமான பார்வை. அது பார்வை எப்படி இருக்குது, எல்லாமே பார்வை, பேச்சு, நட, ட்ரெஸ் சென்ஸ் எப்படி மாற்றிருக்கோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எப்படி ட்ரெஸ் பண்ணோம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், இதெல்லாம் கனிதானே. அப்போ எப்படி பேசணும், இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இந்த கனி உள்ள வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ தோட்டக்காரனை பார்க்குறாரு. 7ஆம் வசனம் படிங்க. இப்போ லூக்கா 13:7 முடிச்சிட போகிறேன். தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இதை நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். ஹல்லேலூயா. அந்த தோட்டக்காரர் தோட்டக்காரனை நோக்கி அந்த எஜமான் சொல்றாரு, எப்பா இது 3 வருஷம் ஆச்சுப்பா, இந்த செடி
கனி கொடுக்கலையா இன்னும், அதை வெட்டி போட்டிருப்பான். சில பேரை ஏன் சபையிலும் தூக்கி அடிக்கிறார் தெரியுமா? ஏன் அவங்க பின்மாற்றம் போனாங்க தெரியுமா? எதனால அவங்க பின்மாற்றம் போனாங்க? கனி இல்லை. பொய் பூன்னுவாங்க தெரியுமா? முருங்கை மரம் பூத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பூக்கிற பூ காய் வைக்காது. தென்னை மரத்துலேயும் அப்படி தான், வைக்காது. மாமரத்தில் என்ன பண்ணாது, வைக்காது. பூசணி கொடியில் என்ன பண்ணாது, அதை பொய் பூன்னுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கனி பூவெல்லாம் அப்படியே வர மாதிரி அப்படியே அப்படியே பார்த்தோன்னா தேவதூதரே இவங்ககிட்ட இவங்க தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நீ தேவதூதனா கெட்டு போன தேவதூதனான்றது கர்த்தருக்கு தான் தெரியும். அப்படியே தேவதூதனை மாதிரி பூவை காமிச்சு இரு 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 கனி இருக்கான்னு பார்த்தோம்னா சீண்டுனா தான் தெரியும் கனி இருக்கா இல்லையான்னு. சீன்ற வரையும் அந்த பூவை உத்து பார்த்தோம்னா தெரியும் அந்த காய் விடுற பூ எப்படி இருக்கும், உள்ள ஒரு பிஞ்சு சின்னதாக இருக்கும். அதில் அல்லேலூயா. உங்களை சீண்டும் போது தெரியும் உங்கள் விசுவாச வாழ்க்கை நீங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கிறீங்க, உங்கள் பரிசுத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். நாங்கள் பாஸ்டர் சும்மா குறை சொல்கிறார், எனக்கு தெரியும் நீ யாருன்றது. அல்லேலூயா. நீங்கள் யாருங்கிறது எங்களுக்கு தெரியும். தேவனும் அறிவார்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை கனியை எதிர்பார்க்கிறார். சொல்றாரு வெட்டி தூக்கி போடுங்கிறார். ஆனால் தோட்டக்காரர் சொல்கிறான், அடுத்த வசனம் படிங்க. அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி நான் எரு போடுறேன், இனி கனி கொடுத்தா ஓகே, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்றான். அல்லேலூயா. நான் ஒரு வருஷம் டைம் கொடுங்க ஐயா, நான் குத்தி நல்லா என்ன பண்ணுறேன், எரு போடுறேன், அதுக்கப்புறம் அது கனி கொடுக்க நான் நம்புகிறேன், ஒரு வேளை கொடுக்கலட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். சாய்ஸ் கொடுக்குறோம். நாங்களும் என்ன பண்ணுவோம், சிலரை போய் கிட்ட கேர் பண்ணி இப்படி இருக்காதீங்க அப்படி செய்யாதுங்க. வந்துட்டார் சொல்கிறதுக்கு யார்? ஊழியக்காரன் பெரிய பாஸ்ட், ஊரில் இல்லாத பாஸ்ட் வந்துட்டார் சொல்கிறதுக்கு. எங்களுக்கு தெரியாது. இவர் மட்டும் தான் ஊழியர் ஊரில், மற்ற எல்லாம் பாவி, இவர் மட்டும் தான் யோக்கியமான பாஸ்ட். ரொம்ப பண்ணுறாருல இவர். சொல்லு, பேசாமல் சபையை மாற்றிடலாம். யாரு தோணுதில்ல, தெரியாமல் போய் மாட்டிக்கணும் பொழுதாங்க. எங்கே போய் மார்ட்டின் பாஸ்டர் தெரியாமல் மாட்டோமே. அல்லேலூயா. உன்னை கொத்தும் போது கஷ்டமாக இருக்கும், எரு போடும் போதும் கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. நீ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கை கனி உள்ளதாய் மாறிவிடும். வசனத்தின்படி பேசும்போது வசனம் குத்தும், கிழிக்கும், மருந்தை போடும், அதாவது அந்த எருவை போடும். நாங்கள் அதுதான் சொல்லிக் கொடுப்போம், எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுப்போம். உன் உபத்திரவத்தில் இன்னும் ஜெபம் பண்ணுங்கள். தாவீது அதுதானே சொல்ல, என் நெருக்கத்தில் நான் இன்னும் அவரை கிட்டி சேர்ந்தேன். அல்லேலூயா. சுற்றி இருக்கிறவன் எல்லாம் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். அவன் சொல்கிறான், அவன் தன்னுடைய வாழ்க்கையை அந்த நெருக்கத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டான். யாருக்குள்ளன்னா, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு யாருமே சாதகமாகவே இல்லைங்க, எல்லாம் பிரச்சனை. ஆனால் கர்த்தருக்குள் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்கள் வசனத்துக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கணும். பிரச்சனை இருக்குங்க. அந்த கல்யாணமாகாத பசங்க சொல்லுவாங்க, விசுவாசமான பிள்ளைங்க, கல்யாணமான பாவத்தை ஜெயிச்சலாம். அடப்பாவி, கல்யாணமானதாண்ட பெரிய பாவமே வரப்போகுது. பெரிய பெரிய பாவத்தின் வழியே அங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ இதில் ஜெயிச்சு ரெடி ஆகிடு, அப்போ தான் அதை நீ ஜெயிச்சு போக முடியும். அல்லேலூயா. அப்படிலாம் நினச்சி தேர்த்திக்குவாங்க. நீங்கள் அப்படி இல்லை, நானும் அப்படி தான் நினச்சேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் தெரியுது, அடடா எப்பா இதுவே பரவாயில்ல, இப்படி நல்லா. இப்போ அப்புறம் தோணுது, கல்யாணமே பண்ணாமல் வந்துருக்கலாம் பொழுது இல்லை. என்னத்துக்கு எப்பா எவ்வளோ பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது, யாரையும் திருப்திப்படுத்த முடியல தோணுதில்ல. அப்படின்னா என்னன்னா, கர்த்தரோடு இருங்க. அல்லேலூயா. வாலிப நாட்கள்லேயும் புருஷ ஸ்திரீகளுடைய வயது இருக்கிற காலகட்டத்திலேயும் முதிர் வயதின் நாட்களிலேயும் கர்த்தரோடு இருங்க, நீங்கள் கனி உள்ளவர்களாய் ஜீவிப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுக்கு என்னங்க காடு வாவான்னு வீடு போண்டு அப்படியா? அப்போ நான் அப்படியே போயிடுவியா? கனி கொடுத்தா தான் போக முடியும்.
இல்லைன்னா போக முடியாது. தலைமுடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு, உடம்புலாம் தள்ளாட ஆரம்பிச்சிச்சு, பாவம் இல்லைன்னா நான் வேதம் சொல்லுது சாவர வழி பாவம் வந்து தொடர்ந்து வந்து தான் இருக்கும். ஏன்னா போட்ட வித்து அப்படி, விசுவாசம் போட்ட வித்து அப்படி. ஆனால் அதையெல்லாம் அழிக்கக்கூடிய வித்து வேத வசனம் என்கிற வித்தாக இருக்கிறது. அல்லேலூயா. ஐயோ நான் சொல்கிறேன், வயசாயிடுச்சு, ஐயோ சீக்கிரம் செத்துருனான்னு தோணுதுன்னா உடனடியாக உங்களை சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். போய் சேரும்போது கனி உள்ளவங்களாம் போய் சேர்ந்துடணும். சாகும்போது பாவத்தோட அக்கிரம புத்தியோடு செத்துட்டோம், பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை போடுற புத்தியோடு செத்து போயிட்டோன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களே, இப்போ ஆகில் நான் உம்மோடு இருக்கிறேன்னு சொல்லி அவரோடு இணைந்து ஜெபித்து வேதத்தை படித்து வசனத்தை கேட்டு என் புத்தியை மாற்றுங்க, என்னுடைய பேச்சை மாற்றுங்க, என் பார்வையை மாற்றுங்க, என்னுடைய சுபாவெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரேன்னு அழுது பிடிச்சி நில்லுங்க. உங்களுக்கு வேற என்ன வேணும்? வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன தேவை? எல்லாம் முடிச்சாச்சு இல்லை? அப்புறம் என்ன? இருக்கிற கொஞ்ச காலங்களில் கர்த்தரோடு நெருங்கி இருப்பதுக்கு பாருங்க, கனி உள்ள வாழ்க்கையை வாழ பாருங்க. செத்து போயிட்டா என்னன்னு சொல்றது? நான் வந்து ஐயோ இதுக்கு என்னடா சொல்றது தெரியலையப்பா, இந்த அம்மாவுக்கு இந்த ஐயாவுக்கு என்ன சொல்றதே தெரியலையே. சில பேருக்கு செத்து போயிட்டா அவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியாது எனக்கு. ஏன்னா பண்ணுறது ஃபுல்லாக வில்லங்கமாக தான் பண்ணியிருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு அங்கே ஜெபம் பண்ணுறது சொல்லுங்க, என்ன சொல்றது? இந்த சகோதரி இப்படி இருந்தார், இப்படி ஜபித்தார், இவ்வளோ விசுவாசமாக இருந்தார், ஊழியத்துக்கு காணிக்க கொடுத்தார், ஊழியத்தை தாங்கினார், என்ன சொல்றது? இருக்கிறவனுக்கு ஃபுல்லாக தொல்லை தான் கொடுத்துருக்குற. ஹல்லேலூயா. சத்தமே காணாம பாருங்க. ஹல்லேலூயா. கனி உள்ள வாழ்க்கையோட மறிக்கணும். சாட்சியாக வாழ்றதே கனி உள்ள வாழ்க்கை தான். உங்களை பற்றி சொல்லணுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க இல்லையா, வசனத்தை கேட்டவங்க இல்லையா, ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க இல்லையா, நம்ம எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட சாட்சிக்குள்ளே நிற்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், எவ்வளவு கனி கொடுத்துருக்கணும், எவ்வளவு தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்திருக்கணும். இவர் என்றைக்கும் மாறாதவராகவே இருந்தார். இயேசு கிறிஸ்து மாதிரி. இயேசு கிறிஸ்து மாதிரியா? அன்னைக்கு ரட்சிக்கப்படுமா என்ன புத்தியில் முங்கிச்சோ, புத்தி மாறாமையே இருக்குது சாகிற வரலையும். அன்னைக்கு புகைவலித்தார், இன்றைக்கும் புகைவலித்து கொண்டே இருக்கிறார். சத்ததுக்கு அப்புறம் மேலே சுருட்டு வச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. வாங்க, மேலே பாட்டில் வச்சுன்னு மேலே உட்காந்துக்கிறார். அல்லேலூயா. ஆட்டம் அடங்கிறது கிடையாது. நீ அடங்கலைன்னா உன்னை அடக்குவார். வசனத்துக்கு ஒரு விசுவாசி அடங்கலைன்னா அடக்கி காண்பிப்பார், முடக்குவார். ஆட்டம்லாம் ஆடக்கூடாது, ஆண்டு விட்ட விளையாடிலாம் பார்க்கக்கூடாது. நேராக காலில் எப்படியோ எனக்கே தெரில, நான் இதை பேசணும்னு நினைக்கல, ஆனால் பேசுகிறேன். நீ அடங்கலைன்னா அவர் அடக்குவார். அவர் அடக்கினார்னா உனக்கு தெரியாது. டைம் கொடுப்பார். இப்போது 3 வருஷம் டைம் கொடுத்தார்ல, எக்ஸ்ட்ரா 1 வருஷம் கொடுக்குறார். பார்த்து பண்ணிக்கிறையா, 1 வருஷம் டைம் கொடுங்கயா. உங்களுக்காக நாங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே அவங்க மேலே குற்றங்கள் குறைந்தா மன்னி ஆண்டவரே, மன்னிச்சு அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். என்ன ஜெபம் பண்ணாலும் அது தேராமையே இருக்குது. உன்னை போயும் சரியில்லையா, புத்தியே சரியில்லை, அப்புறம் போய் என்ன சரியாகுது? அல்லேலூயா. எல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது இப்படிலாம் பேசுறதுக்கு. எனக்கும் இப்படி பேசணும்னு ஆசையா, உங்களை அப்படியே தேவ தூதர்கள் மாதிரி தேவதைகளை மாதிரி பேசணும் தான் எனக்கும் ஆசை. நான் என்ன பண்ணுறது? வசனம் அப்படி வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கனி உள்ள வாழ்க்கை வாழணும், உமக்கு பிரியமாக வாழணும், உண்மையான மனஸ்தாபம் வரணும். மனஸ்தாபம் எல்லாருக்கும் வந்துடும், மனம் திரும்புது தான் வரமாட்டேங்குது. இன்னும் வசனம் இருக்குது, நேரம் இல்லை நமக்கு. இதே 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போச்சு. மனஸ்தாபம் வருது, ஐயோ தப்பு பண்ணுறமேன்னு மனஸ்தாபம் வருது, மனம் திரும்புதல் வரல. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அல்லேலூயா. நீ மனம் திரும்பினதுக்கு அடையாளம் கனிதான், உன் வாழ்க்கை மாற்றம்தான். இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டு தெருமுனை கடைக்கார கேட்ட என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? பொட்டி கடைக்கார கேட்ட என்ன சொல்றார்? அவர் இங்கே தான் இங்கே வந்து திருட்டு தம் அடிக்கிறான்னு சொல்றார். வேலை மேலே போய் கேட்டால் என்ன சொல்றார்? இங்கே தாங்க அவர் கட்டிங் போடுவாருங்கிறார். ஜாக்கிரதையா இருந்துக்கோ, கட் பண்ணிட்டு வாரான், ஞாபகம் இருக்கட்டும்.
ஹல்லேலூயா.